Hi friends, welcome to BALAKAVI channel. Mirror Glaze Chocolate Cake எப்படி வீட்ல செய்யறேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 1 கப் வெதுவெதுப்பான பால், 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். இந்த பால் இந்த வினிகர் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். இதை ஓரமா வச்சிடுறேன். இப்போ ட்ரை பொருட்கள் எல்லாமே நான் சலிச்சு எடுத்துக்க போறேன். 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பொடி பண்ணது 1/2 கப் சேர்த்துக்கிறேன். कोको पाउडर 2 टेबलस्पून சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், நான் இதில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்ட இந்த பால் வினிகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாவில் நான் இதை சேர்த்துக்கிறேன். எப்போதுமே கேக் செய்யும்போது இதை மாதிரி நம்ம விஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கெட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆயில் ஒரு 1/3 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். வினிகர் 1 டீஸ்பூன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு மாவோட பதம் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இல்லைன்னா இந்த இடத்துல இந்த கன்சிஸ்டன்சிக்கு மட்டும் பால் வந்து கூடுதலாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் பால் சேர்க்குறேன். கெட்டிகள் இல்லாமல் நான் மாவை நல்லா கலரிக்கிறேன். மாவு கெட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மாவை நான் ஒரு கேக் டின்னுக்கு மாற்றிக்கிறேன். ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்காக நான் கேக்கை டேப் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அந்த பேனில் ஸ்டாண்ட் போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நான் இந்த பேனை ஹீட் பண்ணிக்கிட்டேன். இது ப்ரீ ஹீட் மெத்தட். அவனுக்கு பதிலாக நம்ம அடுப்பில் கேக் வேக வைக்கிற மெத்தட். இதில் நான் கேக் டின்னை வச்சுட்டேன். இப்போ இந்த கேக் நல்லா வேகட்டும். கரெக்டாக ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கேக்கு ரெடி ஆனோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் நான் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸும் நான் ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு வச்சு எடுத்துக்கிட்டேன். 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் இன்றைக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீட் 1 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் வந்து நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகிறதுக்கு 1 2 3 நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
ஃப்ளேவருக்கு நான் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஐசிங் சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். எப்படி ஒரு லேயர் கிடைக்குது பாருங்க, நல்லா இறுக்கமாக இருக்கு, கீழே விழவே இல்லை பாருங்க, நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது. இப்படி நம்ம கவுக்கும் போது நமக்கு க்ரீம் வந்து கீழே விழாது. இப்படி விழாமல் ஸ்டிஃபானினா கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இப்போ நான் கேக்கில் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டேன், சாக்லேட் சிரப் எடுத்துக்கிட்டேன், நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது சாக்லேட் கேக் வந்து டெக்கரேட் பண்ணும்போது அப்ளை பண்ணுறதுக்காக. கேக்கு டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த சிரப்பை நான் இந்த கேக்கில் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது டாப் லேயர் வச்சுக்கிறேன். டாப் லேயரில் டாப் உள்ள பாட்டை நான் கேக்கில் வச்சிடுறேன். இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த சுகர் சிரப்பை இந்த கேக்கில் நான் மேல் டாப்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கேக்கு நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கிறேன். கேக் ஃப்ரிட்ஜில் இருக்குது. இப்போ நான் மிரர் கிளேஸ்க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 1/3 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். கொக்கோ பவுடர் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். தண்ணி 1/4 கப் சேர்த்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் 1/2 கப் ரூம் டெம்பரேச்சர் எடுத்து வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்ட பால் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கிறேன். மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அஞ்சு நிமிஷம் நல்லா நான் பாயில் பண்ணிவிட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்புலேருந்து கீழே இறக்கிட்டேன். ஒரு 50 கிராம் டார்க் சாக்லேட் நான் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம். இது வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இதை நான் வடிகட்டிக்கிறேன், ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். கேக் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு வெது வெதுப்பான ஹீட்டில் இருக்குது. இப்போ நான் இதை கேக்கில் அப்ளை பண்ணிக்கிறேன்.
நான் கட் பண்ணிக்கிறேன். பொறுமையாக திருப்பிக்கிறேன். இப்போ கேக் வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மிரர் கிளாஸ் சாக்லேட் கிளேஸ் கேக் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.